மக்களுக்கு இப்பயும் சொல்றேன், அவன் எக்ஸ் ஆதிரே கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு ப்ரோ. அந்த கதையை வச்சு இவங்க கேம் விளையாடுறாங்க. மகாநதி சீரியல் மேல ஒரு வருத்தம் இருக்கா கம்பெனி? இருக்கு ப்ரோ, வருத்தம் இருக்கு. ஏன்னா பாய்சன் கனி, ஏன் எதனால கனி ஒரு அம்மா மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கேவலம். அரோரா வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து ஸ்கின்னி டைப்பும் வேணும் ஜப்பி டைப்பும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நைட் ஷிஃப்ட் ஒரு ஆள் டே ஷிஃப்ட் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? டபுள் மீனிங்ங்கிறது அது ஸ்ட்ரைட்டாவே பேசிட்டு போலாமே. இது ஆபீஸா வந்து டபுள் மீனிங் தானே? நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் ஒரு ஆள் ப்ரோ. இல்ல ப்ரோ, நைட் ஷிஃப்ட்னு ஒன்னு இருக்கு, டே ஷிஃப்ட்னு ஒன்னு இருக்குல்ல. எங்க பிக் பாஸ் நீங்க பாக்குற கண்ணோட்டம்னு ஒன்னு இருக்குல்ல ப்ரோ, அது நீங்க தானே தப்பா இருக்கீங்க. சரி, அப்ப நீங்க பாக்குற கண்ணோட்டம் என்ன? இது யார் ஸ்பேஸ் கொடுக்குறா, அதுக்கான ரிப்ளைவா பாக்குறேன், அவ்வளவுதான். வெளியே வந்தா நடக்கிறதே வேற அப்படின்னா துஷாருக்கு என்ன பண்ண தெரியாதா? துஷார் தான் ப்ரோ பேசினா இருந்தா நடக்கிறதே வேறன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு. நான் அதுதான் நானும் சொல்றேன், உன்னை கொன்றுவேனா நான் கொன்றுவேனா. அவர் என்ன பெரிய ரவுடி அவரு. பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கு, நீ எக்ஸ் மாதிரி இருக்க, உன்னை பார்த்தாலே அந்த ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் திவார் வந்து பொம்பளை பொறுக்கிங்கிறாரு? பார்வதி கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான். ஏன்னா ஒரு கேம் கம்ஃபர்ட்ல வச்சுக்கணும். அவனோட அப்ரோச் நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் தன்மையா தான் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் சண்டேல எல்லாமே அது இது வரைக்கும் காட்டினதே கிடையாது ப்ரோ, எதுலையுமே காட்டினது கிடையாது. எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. பார்வதி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட கேம் வந்து பார்வையோட கைப்பாவையா இருக்கா இல்லைன்னா கம்யூனிஸ்ட் சுயமா வச்சுக்காரா? பாரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனா கைப்பாவையா தான் இருக்காரு. ஆமா இருக்காரு. அது எது கம்ரு நல்லவரா கெட்டவரா, கம்ரு வந்து நல்ல பேர் கெட்ட பேர் சொல்லி எங்க வேலையில விட்டுட்டு 2% பார்க்க முடியாது. வாய் இருக்குன்னு பேசுறீங்க, உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்றீங்க. ஓகே, அந்த சுதந்திரம் இருக்கும்போது நான் இந்த சுதந்திரமும் எனக்கு இருக்குல்ல ப்ரோ. விஜய் சேதுபதி இருக்காரு, மாஸ்க் டாஸ்க்ல நம்பர் 1 டாஸ்க் அது. எல்லா பிக் பாஸ்லயுமே அது எல்லாருக்கும் தெரியும், பொம்மை டாஸ்க். அதுல ஜெயிச்சதுக்கு ஒரு விஷ் பண்ணலையே. Title sponsors MCR Pure Cotton Club formal and casual shirts. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. Sunland. Pisipisipillada Sunland Refined Sunflower Oil presents Big Boss Season 9 exclusive interview. Supported by VCare, one-stop solution for all your hair and skin problem. Vivo. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Jayachandran. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுப்ரீம் மொபைல்ஸ். அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஃபர்ஸ்ட் விஜய் சேது சார் எபிசோட்ல வந்து சொன்னீங்க ஜாலியா இருறா அப்படிங்க. அல்ல இவ்வளவு ஜாலியா இருப்பாரு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, எப்படி ஆடிட்டு இருக்காரு உங்க ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல ப்ரோ, அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இதுல எதுவும் கிடையாது. அவன் கேமை சூப்பரா விளையாடிட்டு இருக்கான் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் டேவே வந்து திவாகர் அவர்கள் வந்து பாடி ஸ்விமிங் பண்றதாகட்டும், வார்த்தை வரதாகட்டும், இந்த மாதிரி தான் வந்து நிறைய அவர் போய்கிட்டு இருக்கு. வெளியே வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் வருது. அதுக்கு உங்களுடைய பாயிண்ட் என்ன? இல்லை ப்ரோ, அதான் சொல்கிறேன்ல, நம்ம ரீல்ஸில் பார்க்குற கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு 1 hour போடுற கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஸோ நாங்கள் 24/7 பார்க்குறோம். ஸோ பார்க்குறதுல எதனால் சண்டை வருது, என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு புரிஞ்சவங்க மட்டும்தான் மிக்ஸ்டு ரிவ்யூ வருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ போயிட்டுருக்கு கமருதீனுக்கு வந்து நம்ம 100%ம் சொல்ல முடியாது, 50-50ன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது இந்த 50%ங்கிறவங்க அந்த 24/7 பார்க்குறவங்க இருப்பாங்கன்னு தோணுது. ஓகே, நீ 24/7 பார்க்குறீங்க. இப்போ கம்ருதீன் வந்து ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு, எனக்கு அரோரா வந்து கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து ஸ்கின்னி டைப்பும் வேணும் ஜப்பி டைப்பும் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நைட் ஷிஃப்ட் ஒரு ஆள் டே ஷிஃப்ட் ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாங்க. இது மக்கள் பார்க்குறாங்கிற கவலை இல்லாமல் தான் பேசுறாரா? இல்லை ப்ரோ, இது இப்படிதான் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? டபுள் மீனிங்ங்கிறது அது ஸ்ட்ரைட்டாவே பேசிட்டு போலாமே. இது ஆபீஸா வந்து டபுள் மீனிங் தானே? நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் ஒரு ஆள் ப்ரோ. இல்ல ப்ரோ, நைட் ஷிஃப்ட்னு ஒன்னு இருக்கு, டே ஷிஃப்ட்னு ஒன்னு இருக்குல்ல. எங்க பிக் பாஸ் நீங்க பாக்குற கண்ணோட்டம்னு ஒன்னு இருக்குல்ல ப்ரோ, அது நீங்க தானே தப்பா இருக்கீங்க. சரி, அப்ப நீங்க பாக்குற கண்ணோட்டம் என்ன? இல்ல நான் அப்படி பாக்கல, ஜாலியா ஏதோ சும்மா பேசுறான் அவ்வளவுதான். இப்போ வந்து நான் இன்னொரு கேர்ள்ட்ட போயிட்டு நைட் ஷிஃப்ட் வாங்க டே ஷிஃப்ட் வாங்க சொன்னா அது வந்து தப்பான. அதுதான் ப்ரோ சொல்றேன், அது மட்டும் தான் அங்க இருக்கா? அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல ப்ரோ, அந்த மேட்டர் மட்டும் தான் பர்టిక్యులரா அங்க நடக்குதான்னு கேக்குறேன். அதுதான் ப்ரோ உங்க பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்ல வரான்னு சொல்றீங்க. என்னோட பாயிண்ட் ஜாலியா வந்து என்ன சொல்ல வராரு அதுதான் நான் சொல்றேன். அத எப்படி பாக்குறோம்னு ஒன்னு இருக்குல்ல, அத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நான் ஜாலியா பாக்குறேன். ஜாலியா அப்படி பேசலாம். ஆமா ப்ரோ, நீங்க ஜாலியா பாக்கும்போது வெளியில குழந்தைகள் அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல ப்ரோ. இதுக்கான ஸ்பேஸ் இல்ல ப்ரோ, இது யார் ஸ்பேஸ் கொடுக்குறா, அதுக்கான ரிப்ளைவா பாக்குறேன், அவ்வளவுதான். ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கேர்ள் வந்து ஸ்பேஸ், ஆமா அவங்க தானே அது கேட்டாங்க. அப்ப ஸ்பேஸ் கொடுத்தா ஒரு ஆண் வந்து என்னன்னா பேசலாமா? அது கரெக்ட். கேக் ப்ரோ, கம்ஃபர்ட்னு இருக்குல்ல ப்ரோ. ஒருத்தவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு இருக்குல்ல கம்ஃபர்ட்னு ஒன்னு இருக்குல்ல. எல்லார்கிட்டயும் போய் பேச முடியாதுல்ல, அந்த கம்ஃபர்ட் அவங்க கொடுக்குறாங்கல்ல. ஓகே, உங்களோட புரிதல். ஏன்னா அங்கேயும் அரோரா பார்வதி வந்து அது பெருசா எடுக்கலாம். அதான் ப்ரோ, அது யாரு கூட மெயின்டைன் பண்றான்னு ஒன்னு இருக்கு ப்ரோ. இப்ப திவாகர் கூட சண்டை போறான்னா, நீங்க இதே மாதிரி சபரிக்கு சண்டை நடந்தது, அந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்க்ல நடந்தது. அந்த மாதிரி ஒரு தப்பான வார்த்தைகளோ அடிக்க போறதோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே.
அது எந்த பர்சன் கூட நடக்குதுங்கிறது தான் விஷயம். அதோட கிளாரிட்டி தான் 24/7 இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப என்னதான் அதிகபட்ச கோவம் வந்தா கூட ஒருத்தன் கை வாங்கிட்டு நீ வெளியே வந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றதுன்னா அவர் என்ன ரவுடி அவரு ப்ரோ. அதுதான் ப்ரோ சொல்றேன். அது வே ஆஃப் பிஹேவியர். வெளியே வந்தா நடக்கிறதே வேற அப்படின்னா துஷாருக்கு என்ன பண்ண தெரியாதா? யாருக்கு நடக்கிறதே வேற? துஷாரன் தான் ப்ரோ பேசினா. ஆமா, அவர் வந்து வெளியே வந்தா நடக்கிறதே வேற ப்ரோ. அது ஒன்னு சொல்றத கேளுங்க ப்ரோ. அது வந்து ஒரு வாதம். உன்னை கொன்றுவனா நான் கொன்றுவனா, அது ஒரு வாதம் ப்ரோ. கோவத்தின் வெளிப்பாடு. வெளியே இருந்தா நடக்கிறதே வேறன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நம்ம சொல்றேன். அது வாதம் ப்ரோ. அது ஏன் சீரியஸா நீங்க எடுத்துக்கிறீங்க? இது ஒரு கேம் ஷோ. சீரியஸ் எடுத்துக்கல ப்ரோ, நானும் கேமா தான் பேசுறேன். நான் அதுதான் நானும் சொல்றேன். உன்னை கொன்றுவனா நான் கொன்றுவனா, உன்னை வெட்டிடுவேனா வெட்டிடுவேனா. அப்ப உள்ள என்னன்னா பேசலாம். அது அவனோட ப்ரோ பிஹேவியர் ப்ரோ. அது ஒரு பிஹேவியர். அது அவன் கோவத்தோட வெளிப்பாடு. அதை அவன் மாத்திப்பான். அதுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க அதை போட்டு குத்தி ட்ரெண்ட் பண்ணி அவன் அதை தான் பண்ணுவான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இன்டைரக்டா அது கரெக்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க நடக்குதாங்க தெரியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது. கேம் அவங்க இருக்கான்ல, நீங்க சேவ் பண்ணுவீங்கல்ல. அப்ப அவன் பண்றது அவன் கட்டு நெத்து போல நான் என்ன சொல்லி அனுப்ப முடியும்? அவனுக்கு புறாவை அனுப்ப முடியும் சொல்லுங்க? எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. அது எல்லாமே நம்ம பண்றது தான். அதுக்கு டைம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் சொல்றேன். இப்போ அரோராக்காக தான் கம்பெனி உள்ள போனாருன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன? சூப்பர் ப்ரோ, சூப்பர். இது நான் எல்லாருக்கும் சொல்றேன், ஓகேவா? இதுக்கு தான் நான் இந்த வார்த்தையை திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கேன். 24/7 ஏன் அதை சொல்லிட்டே இருக்கேன்னா, சூப்பர் டீலக்ஸ், பிக் பாஸ் டீம் 2 டீம் இருக்கு, ஓகேவா? 2 டீம். கேம் பாக்குறவங்களுக்கு அது தெரியும். ஸோ சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து அரோரா வந்து வெளியே போறாங்க. ஏன்னா 2 பேர் வெளியே போய் ஆகணும், பிக் பாஸ் வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ இந்த டோட்டல் பிக் பாஸ் கிடையாது, உள்ள இருக்க 2 டீம். அதுல இவங்க போனோம். இவங்க போகும்போது யாருமே போக தயாரா இல்லை. அப்ப கமருதீன் போறான். அததான் அவன் அந்த இடத்துல சொன்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படிங்கிறது அந்த டாஸ்க், அந்த இது, அந்த 2 பிரிவு இருக்குல்ல, அதுல ஒண்ணு போறேன்னு சொன்னால, அதுக்கு நான் போறேன்னு சொன்னதுதான் எடிட்ல அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கு. நீ எக்ஸ் மாதிரி இருக்க, பாக்குற எக்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு உன்னை பார்த்தாலே அந்த ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். பார்வதி அப்பயே வந்து அண்ணன் சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, வந்து என்ன ஃப்ளர்ட் பண்ண வந்தான், என்னை கட்டிப்பிடிக்க வந்தான், நான் விலகிட்டு நான் கம்பெனி அண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் திரும்ப பார்வதிட்டே போய் அவர் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணுங்கிற பண்றது திவாகர் தானே பண்றாரு. ஏன் திவாகர் வந்து பொம்பளை பொறுக்கிங்கிறாரு? ப்ரோ நல்லா பாருங்க, அதுதான் ப்ரோ சொல்றேன், ஓகேவா? இங்க பாருங்க, அவன் பார்வதி கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான். ஏன்னா ஒரு கேம் கம்ஃபர்ட்ல வச்சுக்கணும், ஓகே? ஏன்னா ஆல்ரெடி சபரி ப்ரோ தெரியும், முன்னாடியே தெரியும் அவனுக்கு. பட் அவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் என்னன்னா, நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு அவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு, ஓகே, நம்ம யாருங்கிறதே விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. பட் அதனால அவனுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் யார்கிட்ட கிடைக்கும்னா வினோத் கிட்ட கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருந்தான். பட் அந்த கம்ஃபர்ட் கிடைக்கல அவனுக்கு சில இடத்துல. பட் பார்வதி பேசுற விதமும் அணுகுமுறையும் எப்படி இருக்குன்னா, இவனோட ஒத்து போகுது. ஃப்ரெண்டா எனக்கு தெரியும், அவனோட கேரக்டர் தெரியும். டப்புன்னு சண்டை போடுறது, முடியாது ஆர்குமெண்ட்குள்ள போறது, இது எல்லாமே நடக்குது. அதனால அவன் எனக்கு தெரிஞ்ச அவன் என்ன ட்ரை பண்றான்னா, அவ கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரணும், நம்ம அந்த வீட்டுல இருக்கணும், யாராவது ஒருத்தர் நமக்கு ஃபேவரா இருக்கணும்ல ப்ரோ. அதுக்கான வெளிப்பாடு தான் அது நினைக்கிறேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா சொல்றீங்க, ஓகே? ஆனா வந்து அங்க லவ்வா தான ப்ரோ. அதான் ப்ரோ, அது ஜாலியா போகுது ப்ரோ, அது ஜாலியா போகுது. இப்ப இவர் ஜாலியா போறதுக்காக திவாகர் அவர்கள் வந்து இது மட்டப்படுத்த கூடாதுல்ல. பொம்பளை பொறுக்கி, நீ வந்து பொம்பளை வந்து இப்படி பாத்துட்டு இருக்க, பொம்பளை வந்து இப்படி பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. சூப்பர் ப்ரோ. ஆல்ரெடி திவாகர் அதான் சொல்றேன், திவாகர் பேசுறது ஒரு வார்த்தை நீங்க வைக்க மாட்டீங்களே. திவாகர் அதான் நான் சொல்றேன். ஆமா, திவாகர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து உங்களை வந்து கரெக்ட் பண்ண பாக்குறாரு, பொம்பளை சோக்கா இருக்காரு அப்படின்னா வந்து திவாகர். அதுதான் ப்ரோ நான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். அது ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலங்கிறேன். ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போனாங்க, உடம்பு சரியாம வெளியே போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஐப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேம்ல இருக்க முடியலங்கிற ஒரு ஐப் கிரியேட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மொத்தமா வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, ஓகே, என்னன்னா கமருதீன் கிட்ட பேசுறாங்க, ஓகேவா? மச்சான் அப்படின்னு பேசி ஒரு நீ உன் கூட நான் பேச ரெடியா இருக்கேங்கிற மாதிரி அவங்க கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க. அப்ப கமருதீன் என்ன பண்றான், பக்கத்துல போய் உட்கார்றான். அப்ப பார்வதியும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்க. ஏன்னா அவ போய் பேசிட்டு இருந்தா, ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேவரா பேசிட்டு இருந்தான். இங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இவர் வாலண்டரியா வராரு. யாரு? திவாகர் என்ன வராருன்னா, பக்கத்துல உட்காந்து அவர் கண்டென்ட் கொடுக்க வராரு. அங்க போய் பக்கத்துல உட்காரும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்துட்டியா, கண்டென்ட் இது ஒரு கண்டென்ட் ஆக போறியா அப்படின்னு சொல்லி நீங்க தயவு செஞ்சு ஏஞ்சி போ அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் போல. நான் ஏன் போகணும்னு உட்காந்துருக்கேன். அப்ப கம்பல் என்ன சொல்றான்னா, அவனோட அப்ரோச் நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் தன்மையா தான் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் சண்டையில எல்லாமே அது இது வரைக்கும் காட்டினதே கிடையாது ப்ரோ. எதுலையுமே காட்டினது கிடையாது. எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு, ஓகேவா? ஏன்னா நான் அவனுக்கு ஃபுல்லாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும், அந்த ஃபைட் எல்லாமே எனக்கு தெரியும்.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா எழுச்சி போன்னு சொல்றாங்க, போல. இவன் என்ன பண்றான், பக்கத்துல போய் உட்காந்து ஐயா, நம்ம ஆள் டோன் அப்படிதான் இருக்கும், ஐயா கொஞ்சம் போகுங்க ஐயா, அவங்க தான் பிடிக்கலன்றாங்க அப்படின்னும் போது திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க ஏஞ்சி போ சொல்லு, ஏஞ்சி போ சொல்லு. அவங்க சொல்ல என்ன பண்ற, முடியாதுன்னு டப்புன்னு கையை தட்டி விடுறாரு. ட்ரிகர் பண்றதே அவரு தான். ஓகே, அது அவனோட வே ஆஃப் அப்ரோச் ப்ரோ. அவன் அப்படிதான் பண்றான். ஏன்னா அவனுக்கு எங்க கூட இருக்க வரைக்கும் தெரியும், ஒருத்தர் கேரக்டர் அப்படி இருக்கும்ல, அணுகுமுறை அப்படி இருக்கும்ல, அப்படின் போது அதுல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அவன் பண்ண ஒரு 50 சண்டை இருக்குன்னா 50 சண்டைக்கும் ரீசன் இருக்குங்கிற, அது ட்ரிகர் ஆகுறது ப்ரோ. ஏன்னா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தான் பண்றாங்க. ஓகே, நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல, பேச கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால திவாகர் வந்து கம்பெனி போக சொல்றாரு. எத்தனை பார்வதி பண்ணாங்க, பார்வை வந்து வரது வந்து பிடிக்கல, நீ இந்த மாதிரி ஹீரோஸ்மா பண்ணாதேன்னு அது ஒரு சண்டை நடந்துச்சு. அதான் ப்ரோ, நீங்க இந்த வீடியோ தான் பாத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்தது, கமருதீன் என்ன ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இது நடந்தது. அது ஏன் பண்ணாங்க? ஏன்னா இவரு ப்ரோ அவங்க 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ப்ரோ. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ரியாலிட்டி ஷோல, ஒரு கேம் ஷோல கேம் தனியா விளையாட முடியாது. நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஒண்ணு தேவைப்படுது. இல்ல அவரு சேர்ந்து விளையாடட்டும், விளையாடாம கூட போட்டு இல்ல ப்ரோ, அது என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. நான் சொல்றது இப்ப இதுதான் கரெக்ட், இதான் யாருக்கும் தெரியாது, அப்படிதான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது பிரச்சனையே கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத நான் சொல்றேன். என்னன்னா அவ கூட டிராவல் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். மீன்ஸ் வந்து லவ் அதெல்லாம் கிடையவே கிடையாது, 200% கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளியே வந்ததுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு போறாங்கன்னு தெரியும். அவன் அதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கும் அந்த ஐடியா இருந்ததுன்னு நான் சொல்றேன். சாரி, அவங்களுக்கும் இருந்தது. என்னன்னா அவங்க வாலண்டரியா அவங்க அதை போய் சொன்னாங்க. திவாகர் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்ன அவன் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. சோ இது எல்லாமே ஆல்ரெடி அவங்க அந்த கனெக்டுக்குள்ள இருக்காங்க. மேபி அதை வச்சு அவங்க கேம் ஆகலாம் நினைச்சிருக்காங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. இதுதான் நடந்தது. ஓகே, பட் ஹானஸ்டா சொல்லுங்க, பார்வதி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட கேம் வந்து பார்வையோட கைப்பாவையா இருக்கா, இல்லைன்னா கமருதீன் சுயமா வச்சுக்காரா? ஹானஸ்டா சொல்லணும். இல்ல ப்ரோ, என்னன்னா இதை எப்படி நான் பாக்குறேன்னா, இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னா, குரூப்பிசம்னு ஒண்ணு நடக்குது. ஓகே, அங்க கேம் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். கனி, சபரி இவங்க 2 பேரும் எப்படி சொல்லணும்னா தலைவர், துணை தலைவர் அந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டு கீழே வந்து உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒரு வேலை பாக்குறாங்க. சோ இதுல தனியா ஒரு கேம் ஆடுறது யாருன்னா பார்வதி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, குரூப்பிசம்னு ஒரு விஷயத்துக்கு சொல்லி இவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல உடையிறாங்க. உடையும் போது அப்ப யாரு கூட இருந்ததுன்னா திவாகர் இருந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, அவரும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு போயிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து இங்க இருந்தா 2 பேருக்குள்ள ஒரு இதை நம்ம 2 பேர் இப்ப நீங்க இந்த கேட்டீங்க, இந்த கேள்வி அவருக்கு வந்துருமோங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. சோ என்ன பண்றாருன்னா அவரு ஒதுங்கிட்டாரு. இந்த இப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஜூஸ் டாஸ்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் நகர்ந்தும் போது இவங்க தனிமையா இருக்காங்க. தனிமையா இருக்கும்போது நம்மளால என்ன தெரியுமா, அது அவனோட கேரக்டர். இப்ப நம்ம பழகும் போது நமக்கு தெரியும்ல, அவன் அந்த கேரக்டரா அவங்க கிட்ட போறான். சோ போறதுனால என்ன ஆகுதுன்னா ஏன்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க ப்ரோ. பாரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. மேபி அவன் அதை கேட்டு ஓகே ஒரு பாயிண்ட்ல இது தப்புன்னு உணர வைக்கலாம். சோ இந்த மாதிரி தான் கேம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆனா கைப்பாவே இருக்காரு. ஆமா இருக்காரு. அது எப்படியா நான் பாக்குறேன்னா, ஏன்னா இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு டிராவல் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஒருத்தவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி. நமக்கு ஒரு பாயிண்ட் வரும் தெரியுமா, பாரு நீ பண்றது தப்பு, கண்டிப்பா அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சீசன் 2 தவிர்த்து மற்ற சீசன் எல்லாமே வந்து ஃபேமிலி பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா சீசன் வந்து ஃபேமிலி பாக்குற மாதிரி இல்ல. இது எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையாலுமே இல்ல ப்ரோ. ஏன் பிரச்சனை தெரியுமா, காமனா இல்ல, ஆனா பர்டிகுலரா கமருதீனால தான் அவர் தான் இங்க பிரச்சனை. அதனாலதான் நான் ரைஸ் ஆவறேன் பேசுறேன். இப்ப விஜய் சேதுபதி இருக்கட்டும், அதுதான் சொல்றேன். அவன் மட்டும் பண்றான், நீங்க எப்படி சொல்ல முடியும் தான் கேக்குறேன். அவரும் தான் பண்றாருன்னு அதுதான் ப்ரோ சொல்றேன். எல்லாமே நடக்குது ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நானும் பாக்குறேன், அதை வந்து மறுத்துட்டு போக முடியாது. என் பிரச்சனை நான் சொல்றேன். நாட் ப்ரோ, காமனா என்ன நடந்துட்டு போட்டோம் ப்ரோ, அது என்ன அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. என் ஃப்ரெண்டு உள்ள இருக்கான், ஓகேவா, நீங்க என்ன சொன்னாலும் அவனுக்கு ஃபேவரா பேசதான் போறேன். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. அந்த மோட்டிவ்ல மட்டும் தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். சோ என்ன சொல்ல வரேன், எல்லாமே நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அது கமருதனே பண்றான்னு இருக்கட்டுமே. பட் எனக்கு என்னன்னா அவனை மட்டும் சொல்றது எனக்கு தப்பா இருக்கு. அண்ட் 2வது வந்து ஆதிரை வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிப்பாங்க அரோராட்ட. இவர் வந்து வெளியே வந்து நிறைய பொண்ணுகிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டே இருப்பாரு. அந்த நிறைய பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிருக்காரு, அரோராட்ட சொல்லிப்பாங்க. அது அரோரா தெரியாத நம்ம கமருதன் சொல்லிட்டாங்க. உண்மையால பின்னாடி அப்படிதான் இருப்பாரா ப்ரோ? இல்ல ப்ரோ, இது வந்து பக்கா கேம். இது நான் இது ஸ்ட்ராங்கா சொல்றேன். என்னன்னா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட், இந்த ரூமர்ஸ்லாம் போகும்ல, ஆதிரை வந்து பிக் பாஸ்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரூமர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து எங்களுக்கு தெரியும்ல அவன் போறானா இல்லையான்னு தெரியும் போது நான் சொன்னேன்,
ஏன்னா அவன் எக்ஸ் பத்தி பேசிட்டான் ப்ரோ, நம்ம வந்து சொல்லணும் இதெல்லாம் தேவையில்ல, இது மக்களுக்கே தெரியும் அவனுக்கு ஒரு எக்ஸ் இருந்ததுன்ட்டு. அது ஆமா இந்த முடிச்சிடறேன் ப்ரோ, ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். இது என்ன சொல்றேன்னா, அவனுக்கு ஒரு எக்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா அவனுக்கு ஒரு எக்ஸ் இருந்தது, ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்கும் போது அந்த எக்ஸ் யாருன்ட்டு ஆதிரைக்கு தெரியும். மக்களுக்கு இப்பயும் சொல்றேன், அவன் எக்ஸ் ஆதிரே கிடையாது, அது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, இங்க நான் முடிச்சிடுறது, ஓகேவா? அவன் எக்ஸ் யாருன்ட்டு ஆதிரைக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அந்த கதை சொல்றதுல வந்து அவன் சொல்லும் போது அந்த பேரை சொல்ல முன்னாடியே டே சொல்லாதடான்னு சொல்லி கட் பண்ணாங்க. நான் எப்படி பாக்குறேன், அந்த கட் பண்ணது ஒரு கண்டென்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் இவ்வளவு தூரம் கதை சொல்லிட்டு இருக்கான், ஓகேவா? அதையும் அவன் சொல்லியிருக்கலாமே, ஏன் வாலண்டியரா போயிட்டு இதை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ என்னன்னா ஆல்ரெடி இந்த விஷயத்துல ஆதிரைக்கும் இவனுக்கும் ஒரு கிளாஷ் இருந்தது, 2 பேர் சரியா பேசிக்கல, அது இருந்தது. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போ நாங்க ரீசெண்டா வந்து இந்த ரூமர்ஸ்லாம் போச்சுல, இந்த மாதிரி ஆதிரை உள்ள போறாங்கன்னும் போது எங்களுக்கு தெரியும் கமருதீன் போறாங்கிறது கன்ஃபார்ம் போது நான் அவங்ககிட்ட நான் ஒரு 10 பாயிண்ட் கொடுப்போம்ல நம்ம உள்ள போகும்போது, அப்போ நான் கொடுத்த முதல் பாயிண்ட் என்னன்னா, மச்சான் நீ உள்ள போற, ஆதிரை வந்துட்டான்னு வச்சுக்கேன், அவ வந்து கண்டிப்பா நீ ஒரு பொண்ணு கூட கண்டிப்பா கனெக்ட் ஆவ, ஒரு வைப் செட் ஆகும், அது ஃப்ரெண்டா கூட ஆகும். ஆனா அது இவங்க இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல, ஓகேவா? இருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் அவங்க போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவன் கூட பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நடந்தது ப்ரோ, ரியலா முன்னாடி நடந்தது. என்னன்னா இப்ப அந்த கேரக்டர்ல வந்து அரோரா இருக்காங்க, ஓகே? அப்ப நாங்க சும்மா ரேண்டமா, எங்களுக்கு யாருன்னு தெரியாதுல்ல, உள்ள வர போறவங்க யாருன்னு தெரியாது. நான் சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி ஒரு யாருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டா இருப்ப, ஓகேவா? மேக்ஸிமம் நீ லவரா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியல. அப்ப வந்து அவங்க போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு ஒரு எக்ஸ் இருந்தாங்க, அவன் இதெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பா இதை கேமா யூஸ் பண்ணுவாங்கடா, நீ என்ன பண்ணனா தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதான் நான் சொல்லி அமிச்சேன், ரியாக்ட் பண்ணிட்டான். சோ இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு ப்ரோ, அந்த கதையை வச்சு இவங்க கேம் விளையாடுறாங்க. யாருன்னா ஆதிரை. மகாநதி சீரியல் மேல ஒரு வருத்தம் இருக்கா கமருதீன்? இருக்கு ப்ரோ, வருத்தம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடைக்கானல்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல அவனுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸும் ஷூட்டிங் அதிகமா வந்திருந்தது, ஸ்கோப்பும் நல்லா வந்தது, அந்த ஃபேமிலியை அவன் தான் காப்பாற்ற போறாங்கிற மாதிரி கதை இருந்தது. அது என்னன்னு தெரியல, திடீர்னு சென்னைக்கு மாத்திட்டாங்க, ஒரு புது கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இவன் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ஒதுக்கப்பட்ட மாதிரி ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மிக்ஸ்டா தான் போயிட்டு இருந்தது. இப்போ கமருதீன் நீங்க ஃப்ரெண்டு ஓகே செலவு பண்ணீங்க, விஜய் சாரே சொன்னாரு இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க நானும். ஆமாம் ப்ரோ, ஓகே நல்லாவே தெரியுது. பட் கமருதீன் ஃப்ரெண்டா இல்லாம நீ ஒரு நார்மல் ஒரு பர்சனா பாக்குறீங்க, ஒரு ஆடியன்ஸா பாக்குறீங்கன்னா என்ன கமெண்ட் சொல்லுவீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா ஒரு பிளேயரா அவன் சம பிளேயர், நான் ஃப்ரெண்டா நான் அப்புறம் பேசுறேன், ஒரு நார்மலா பேசுறேன். சில தப்புகள் இருக்கு, என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி பிஹேவியர் ஒண்ணு, ரெண்டாவது கொஞ்சம் வார்த்தை தடுமாற்றம். என்னன்னா நம்ம பேசுறது, அவன் நல்ல பாயிண்ட் சொல்ல வரான், பட் அவனால அதை சொல்ல முடியல. ஸோ இது வந்து நான் காமன் ஆடியன்ஸா சொல்றேன், ஃப்ரெண்டா சொல்றேன். அவன் என்ன வேணா பண்ணிட்டோம், அவன் கரெக்டா விளையாடுறான். ஏன்னா அவன் என் கூட பழகி இருக்கான், அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியும், அவன் அப்படிதான் இருக்கான். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, லாஸ்ட் வீக்ல விஜய் சேதுபதி சார் கேட்டாரு, இருமுகம் கொண்டது யாரு அப்படிங்கறத கேட்டாங்க. கேட்கும் போது ஒருத்தர் கூட கமருதீன் பேரை சொல்லல. இது நான் என்னோட சக்சஸா பாக்குறேன், ஃப்ரெண்டா பாக்குறேன். அவனா விளையாடுறான், அவன் மாத்திக்கிறதுக்கான டைம் இன்னும் வேணும், அது கண்டிப்பா ஒரு டைம் மாறுங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். ஓகே, டக்குன்னு கேட்குறேன் ஒரு வார்த்தைக்கு, அந்த வார்த்தை பொறுத்தவரை யாரும் சொல்லுங்க. பாய்சன். கனி. ஏன் எதனால கனி? இல்ல ப்ரோ, அவங்க தான் ப்ரோ ஒரு அம்மா மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு டீமை பில்ட் பண்ணி அவங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கேவலமா கன்னிங்கர் கெனி அவங்க கொஞ்சம் கன்னிங்கான ஆள். ஆமா, ஏன்னா சில டைம்ல அந்த குரூப்குள்ளே சண்டை போட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி, இதே நீங்க தானே 10 பேர் செட் பண்ணீங்க, அந்த 10 பேர்ல ஒருத்தன் திரும்புறாங்கிறது அவங்க. பச்சோந்தி ரம்யா. ஏன்னா இப்ப ஜூஸ் டாஸ்க் போச்சு, பார்வதி கிட்ட என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு டீல் பேசினாங்க, அவங்க தலைவருங்கனால டீல் பேசினாங்க. நீ எனக்கு ஃபேவரா பண்ணனா நாமினேஷன் பாஸ் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அங்க போயிட்டு நான் சும்மா ப்ளே பண்றேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ளே பண்ணாங்க. ப்ரோ கேம் ஃபுல்லா பாக்குறேன் ப்ரோ, 24/7 பாக்குறேன். ஸோ அதனால அவங்க இது மாதிரி கமருதீனுக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க அவனை அண்ணான்னு பேசுறது, பின்னாடி போய் அவனை போடா வாடான்னு பேசுறது. ஸோ அவங்க அது லேடி வீக்னஸ் கொண்டவர் ப்ரோ. ஆக்சுவலி அந்த மாதிரி எனக்கு யாரும் தெரியல ப்ரோ, இன்னுமே தெரியல. கானா வினோத், கமருதீன் அண்ட் சபரி எல்லாருமே வந்து திவார் அவர் வந்து லேடி வீக்னஸ் சொல்ல, ப்ரோ ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல ப்ரோ, அது கன்வே ஆவறது தான் ப்ரோ, அது கன்வே ஆவறது தான், அது ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அந்தந்த டைமிங்
நம்மளே ஒருத்தரை ஜட்ஜ் பண்றது தான் அது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் இல்லை ப்ரோ. இல்லை கிரிஞ்சு யாருன்னா இது சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சபரி. எதனால சபரி? நல்ல பிளேயர் இல்லை ப்ரோ அவரு. ஆமா அவர் நல்ல பிளேயர் கிடையாது. ஓகேவா, போய் அண்ணன் சொல்றேன்டா வேணாண்டா அமைதியாடுறா திவாகர் கிட்ட போயிட்டு அண்ணா உன் பேர் மாத்துறதுக்கான இடமா மாத்தனா இதை சொல்றது அவர் தான் கிரிஞ்சா தெரியாது எனக்கு. வெஞ்சன்ஸ். எஃப்ஜே இதுக்குள்ளே ஜோக்கர் யாரு ப்ரோ? திவாகர் தான். எதனால ஜோக்கர்? இல்ல ப்ரோ அவர் ஜோக்கர் தான். 200% அவர் ஜோக்கர் தான். என்னன்னா அவர் ஒரு கேம் விளாடுறாருல, இங்க எப்படி இருக்குன்னா அந்த பிக் பாஸ் எப்படி இருக்குன்னா அவர் பண்றதுக்கு யார் யார் எப்படி கிரியேட் பண்றாங்களோ அவங்க தான் டைட்டில் மாதிரி இருக்கு. ஒருத்தன் பைத்தியக்காரத்தனம் பண்றான் அப்படின்னா நீ என்னவா ரியாக்ட் பண்றியோ அதை வச்சு இங்க ஜட்ஜ் பண்றாங்க. இப்ப பாம்பு கிட்ட போய் என்ன பண்ணா பாம்பு கொத்தும், சிங்கம் என்ன பண்ணும் கடிச்சிரும். அப்ப அதான் ப்ரோ நான் என்ன சொன்னா, இப்ப சபரி ரியாக்ட் பண்றது, அப்ப நீங்க வாலண்டரியா ஒரு பர்சன் ஒரு நெகட்டிவ் ஃபேம்ல இருந்த ஒருத்தர் தான் நீங்க கூட்டு போய் உள்ள போட்டிருக்கீங்க. அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ண முடியுமோ அதை தான் ரியாக்ட் பண்றாங்க. அதை தப்புன்னு சொல்றது என்னால ஒத்துக்க முடியல. டைட்டில் வின்னர் இன்னும் யாரும் இல்லை ப்ரோ. இன்னும் யாரும் கிடையாது. டைட்டில் வின்னருக்கு யாருமே இன்னும் விளையாடல. என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னரு கமருதீன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கமருதீன் இருந்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட இது. பட் ஆனா டைட்டில் வின்னர் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கு சில புரிதல் வேணும். அது வந்து கமருதீன் கிட்ட இல்ல. பட் மற்றபடி யாரும் கேமே சரியா விளையாடல. ரீல்ஸ் பாக்குறீங்க, ரீல்ஸ் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் டிவியில பாக்குறீங்க பிக் பாஸ். ஸோ இது எல்லாமே பாக்குறீங்க. ஸோ ஒரு 40-50 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ வருது, அது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நீங்க என்டர்டைன்மெண்ட்டா 1 hour ஃபுட்டேஜ் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு மட்டும் கமருதீனை வந்து டிசைட் பண்ணாதீங்கிறது நான் வந்து ரெக்வஸ்டா கேட்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தா ஓகேவா, ஒரு நாள் நீங்க 24/7 நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த சண்டை எதுக்கு நடக்குது, இவன் ஏன் இப்படி பண்றாங்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சம் புரியும். கொஞ்சம் திங்கிங் கொஞ்சம் வேற மாதிரி மாறுங்கிறது என்னோட அவனோட ஃபேமிலியா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், ரெக்வஸ்டா கேட்கறேன். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். பட் என்னன்னா ரியாலிட்டி வேர்ல்டுல வந்து கமருதீன் நல்லவரா கெட்டவரா, கமருதீன் வந்து நல்ல பேர் எடுக்கும் கெட்ட பேர் எடுக்கும்னு சொல்லி எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு 24 பார்க்க முடியாதுல்ல. 1 hour என்ன நடக்குதோ அதான் மக்கள் புரிதல் இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து 1 hour தான் பார்ப்பாங்க. அதனால வந்து நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நல்ல பேர் எடுத்தாலோ சந்தேகம் இருந்தாலும் அது எப்படினாலும் மாறத்தான் போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கெட்டவங்களா இருக்கிறவங்க லாஸ்ட் வீக்ல ரொம்ப நல்லவங்களாம் போயிருக்காங்க. அதனால நீங்க வந்து இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ப்ரோ. ஓகேவா, ஏன்னா கேட்பார் இல்லாத மாதிரி ஆயிடக்கூடாது. நான் ஃப்ரெண்டு, இப்போ எனக்கும் வலிக்கும் ஃப்ரெண்டை பத்தி நீங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுனாலும் அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ, பேசுறது எல்லாமே கரெக்ட் கிடையாது ப்ரோ. மக்கள் பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஃபேமிலிக்கு கஷ்டம் இல்ல. எங்களோட பாயிண்ட் நாங்க எப்படி பேசுறது? இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, பிக் பாஸ் வீட்டுக்கே நான் வந்து அவங்களுக்காக தான் வந்தான்னு நீங்க சொல்றீங்க. நான் அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறேன். ஓகே, தெரியாம எப்படி பேச முடியும்? அப்ப சில பாயிண்ட்கள் புரிய வச்சு தானே ப்ரோ ஆகணும். ஏன்னா பேர் கெட்டு போகுது இல்ல ப்ரோ. நாங்களுமே யோசிக்கணும்ல. ஒரு ஃப்ரெண்டா அவன் வெளியே வரும்போது நான் இப்படி பண்ணலடான்னு சொல்லுவான்ல, நானும் பாக்குறேன்ல. அப்ப நான் அதை சொல்லி தானே ப்ரோ ஆகணும். அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீங்க சொல்லி நான் வந்து அவன் அடிக்கிறான் திட்டுறான், நான் வந்து அவன் நியாயப்படுத்தி பேசல. பட் சில விஷயங்கள் தப்பா கன்வே ஆகுதுங்கிறது நான் சொல்றேன். நீங்க அதை கண்டிப்பா ப்ரோ கமெண்ட் பண்றீங்க, வாய் இருக்குன்னு பேசுறீங்க, உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்றீங்க. ஓகே, அந்த சுதந்திரம் இருக்கும்போது நான் இந்த சுதந்திரமும் எனக்கு இருக்குல்ல ப்ரோ. இப்ப என் ஃபேமிலி என்ன பண்ணும் போது நான் தானே ப்ரோ எனக்காக சண்டை போட முடியும். ஓகே, இதே கமெண்ட் பண்ற, இதே வந்து ரீல்ஸ் போடுற, ட்ரெண்ட் ஆக்குற, இதே சோசியல் மீடியா தான் கம்பெனி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா வந்து பாராட்டலங்கிறது தான் ப்ரோ என் பிரச்சனை. பாராட்டுவாங்க ப்ரோ, அது எனக்கு தெரியும். ஓகேவா, அது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க விஜய் சேதுபதி இருக்காரு, மாஸ்க் டாஸ்க்ல நம்பர் 1 டாஸ்க் அது. எல்லா பிக் பாஸ்லயுமே அது எல்லாருக்கும் தெரியும், பொம்மை டாஸ்க். அதுல ஜெயிச்சதுக்கு ஒரு விஷ் பண்ணலையே, கேமே சொல்லிட்டாரு, நீங்க டீமா சேர்ந்துதான் வந்து ஜெயிக்க வச்சீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும்? பட் அப்சர்வே சொல்லியிருந்தாங்க, அப்சர்வே வந்து நான் இன்டர்வியூ இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரே ஒரு பொண்ணு தான் கலந்துருக்கேன், 4 பாய்ஸ் அவங்க டீம் போட்டு ஃபர்ஸ்ட் என்ன தான் எலிமினேட் பண்ணாங்க. யாரு பண்ணாங்க? அப்சரா. சரி, ஓகே ப்ரோ, அவங்க கேமே விளையாடல ப்ரோ, அது ரெண்டாவது விஷயம். அவங்க இந்த கேம்லயே அவங்க இல்ல, அதனால அவங்க எலிமினேட் ஆனாங்க. அவங்க அந்த லீக்லயே இல்ல, அவங்களுமே வந்து அந்த டீமுக்குள்ளதான் இருந்தாங்க, வெளியே வரலையே, எந்த இடத்துல அவங்க ஸ்டெப் எடுக்கலையே. அதனாலதான் ப்ரோ அவங்க அதுதான் சொல்றேன், நீங்க ஸ்டெப் எடுக்கிறதா பிரச்சனையே ப்ரோ. நான் என்ன ஃபைனல் பாயிண்ட் சொல்றேன்னா, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன், நான் புரிஞ்சுக்கிறேன், அவன் கேம்ல மாறுவான், அதை ப்ரூவ் பண்ணுவான், அது எல்லாமே நடக்கும். பட் கொஞ்சம் நீங்க பாக்குறதெல்லாம் நம்பாதீங்கிறேன். இப்போ நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, ரீல்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே ரீச் ஆகுது ப்ரோ. யாருக்கும் டைம் இல்லை, நான் வந்து சொல்ல. பட் அதை கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றேன். டக்குன்னு ஒரு கேரக்டர் டிசைட் பண்ணாதீங்கிறது நான் சொல்றேன். என் பாயிண்ட்ல ஃபேமிலி சைட்ல இருந்து நான் சொல்றது என்னன்னா,
24/7 முடிஞ்சா பாருங்க. ம். ஓகே, ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறீங்க தப்பா, பட் அது எதுக்காக நடக்குதுங்கிறது கொஞ்சம் பாருங்கங்கிறது, பார்த்து தான் ஆகணுங்கிறது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ம். கொஞ்சம் பாருங்க, ஏன்னா ஃபேமிலிக்கு வலிக்கும், ம். அதை தாண்டி ஃப்ரெண்டுக்கு வலிக்கும். ம். ஓகேவா, அதுதான். ஏன்னா ப்ரோ பக்கத்துல இருந்து யாராவது ஒரு வார்த்தை பேச நம்ம ஃப்ரெண்டு பேச விட்டுருவோமா? ம். கண் எதிர்க்க அவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க ப்ரோ, அதுதான் கோவமா இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணம் நமக்கு தெரியுது, ஃபாலோ பண்றோம். அதுதான் இதுதான் நான் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆமா. உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா சொன்னா இது வந்து சோஷியல் மீடியா நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, யூடியூப் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது கண்டிப்பா என்ன கண்டிப்பா share ப்ரோ. ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ. என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா, அடுத்த பிக் பாஸ் நீ போயிடுவடா, பண்ணலாம்? ம், ம், நீ உனக்காக பண்ற மாதிரி இருக்கே, உன் ஃப்ரெண்டுக்காக அப்படி கிடையவே கிடையாது ப்ரோ. அங்க அவன் ரொம்ப டல்லா இருந்தான். அது என்னோட கடமை. ஃப்ரெண்டை நான் டேய் எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொல்ல வேண்டியது கடமை. இப்பயுமே ஆல்ரெடி நான் எப்பவே இன்டர்வியூஸ்லாம் கேட்டாங்க, நான் ஏன் கொடுக்கலன்னா, ம், ம். இதனால நான் ஃபெமிலியர் ஆனன்னு பேர் வரக்கூடாது ப்ரோ. அது ஃப்ரெண்டுக்கு செய்யற துரோகம். ம். அப்படி ஏன் பாக்குறேன், இதை வச்சு நான் ஃபெமிலியர் ஆகி அப்படி கிடையாது. இப்பயுமே நான் ஏன் பேச வந்திருக்கேன்னா, இந்த 2-3 பாயிண்ட் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததுன்னா அவனை பாக்குற கண்ணோட்டம் கொஞ்சம் இதுவா இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்குங்கிறதுக்காக தான் நான் இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன். இதான் உண்மை, ம். இதான் விஷயம் ப்ரோ. Title sponsors MCR Pure Cotton Club formal and casual shirts. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. Sunland. பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil presents Big Boss Season 9 exclusive interview. Supported by VCare, one-stop solution for all your hair and skin problem. Vivo. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுப்ரீம் மொபைல்ஸ். அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. அனுஜ் ஸ்டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.